Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 9. Find the equation of straight line through the intersection of a line 7x plus 3y is equal to 10 and 5x minus 4y is equal to 1. And parallel to the line 13x plus 5y plus 12 is equal to 0. நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியா ஒரு லைன் டிரா பண்றோம். நம்ம டிரா பண்ற லைன் parallel to the third equation. இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. நமக்கு லைனோட ஈக்குவேஷன் 5x minus 4y is equal to 1 and 7x plus 3y equal to 10. நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியா ஒரு லைன் டிரா பண்றோம். தென் இந்த லைன் வந்து parallel to the third equation. என்னது 13x plus 5y plus 12 is equal to 0. இப்போ parallel லைன் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் m1 is equal to m2 ஆ? இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். தென் இன்டர்செக்டிங் அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட் நமக்கு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம். அப்போ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தென் ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லோப் அண்ட் பாயிண்ட் ரிலேஷன் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம்? நமக்கு எலிமினேஷன், சப்ஸ்டிடியூஷன் இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த மூணுல எது வேணாலும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னது 7x plus 3y is equal to 10. இது வந்து நான் 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் ஈக்குவேஷன் 5x minus 4y is equal to 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். நான் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். எந்த வேரியபிளோட கான்ஸ்டன்ட் அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து சிம்பிளாக இருக்கு y. ஸோ நான் y சூஸ் பண்ணிக்கிறேன். 3 அண்ட் 4ஓட எல்சிஎம் வேல்யூ 12. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4 times of 7x plus 3y equal to 10. நமக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ரெண்டு பக்கமே மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ 28x plus 12y is equal to 40. இது தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ சேம் செட்டப் தான் இங்கேயும். இப்போ 3 times of 5 அப்படிங்கிறப்ப 15 minus 12y is equal to 3. இது ஃபோர்த் ஈக்குவேஷனா? இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். நமக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா சேம் பட் ஆப்போசிட் சைன். நான் இந்த 3 and 4 ஆட் பண்ணுறேன். அப்போ -12 + 12 கேன்சல் ஆயிருமா? தென் ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். 28 + 15 அப்படிங்கிறப்ப 43x is equal to 40 + 3 43. தென் நமக்கு x தான் வேணும். ஸோ x is equal to 43 divided by 43. ஃபைனல் வேல்யூ 1. இப்போ x 1ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எலிமினேஷன் மெத்தட் சிம்பிளிஃபை பண்ணி y கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை எது சிம்பிளாக இருக்கோ அதில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணலாம். x = 1 அப்படின்ட்டு
ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 என்னது? 7x plus 3y is equal to 10. Then இதில் ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ 7 times of 1 plus 3y is equal to 10. அப்போ 7 times 1 அப்படிங்கிறப்ப 7 plus 3y is equal to 10. இது ரைட் சைடில் மூவ் ஆகிறப்ப மைனஸ். ஸோ 3y is equal to 10 minus 7. 3y is equal to 3. y is equal to 3 by 3. Finally, y is equal to 1. நமக்கு x and y வேல்யூ ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. x, y is equal to 1, 1. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற லைனை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? (13x plus 5y plus 12 is equal to 0. நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஸ்லோப் m is equal to minus a divided by b. அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு a and b வேல்யூ தெரிஞ்சிடும். m is equal to minus 13 divided by b ஓட பொசிஷன் 5. இப்போ minus 13 divided by 5. நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க ரெண்டு லைனுமே பேரலாக இருக்குன்ட்டு. m1 is equal to m2. நமக்கு ரெண்டோட வேல்யூமே minus 13 divided by 5. பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. x, y is equal to 1, 1. Then slope m ஓட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. minus 13 divided by 5. பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன்? y minus y1 is equal to m into x minus x1. Then corresponding values replace பண்ணலாம். y minus 1 is equal to minus 13 divided by 5 into x minus 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே மல்டிப்ளிகேஷனா 5 times of y minus 1 is equal to minus 13 times of x minus 1. இப்போ இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ்க்கு நமக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5y minus 5 is equal to minus 13x. Then minus into minus அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 13. நமக்கு x பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இருக்கிற எல்லாமே நமக்கு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறப்ப பாசிட்டிவா? ஸோ ப்ளஸ் 13x minus 13 plus 5y minus 5 is equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். 13x plus 5y minus 18 is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷன். சேம் ஈக்குவேஷன் நம்ம வேற மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு. இதுக்கான பேரலல் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ பேரலல்னா ax plus by plus k is equal to 0. அது ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு பேரலல் அப்படிங்கிறப்ப நமக்கு c மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ax plus by plus c is equal to 0. Then ax plus by plus k is equal to 0. x and y பொசிஷன் எல்லாமே சேம் தான். அப்போ பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. பாயிண்ட் நமக்கு என்னது? 1, 1. தென் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. (13x plus 5y plus 12 is equal to 0. தென் பேரலல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டிஷன் என்னது? சேம் பட் கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபராக இருக்குமா?
So 13x plus 5y plus k is equal to 0. இப்போ x and yக்கு பதிலா இந்த பாயிண்ட்ஸை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். தென் k வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ 13 times of 1 plus 5 times of 1 plus k is equal to 0. 13 plus 5 plus k is equal to 0. 18 plus k is equal to 0. இப்போ k ஓட வேல்யூனா இது ரைட் சைடில் மூவ் ஆகிறப்ப நெகட்டிவா? k is equal to negative 18. நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்னது? 13x plus 5y minus 18 is equal to 0. சேம் ஈக்குவேஷன் தான், பட் மெத்தட் மட்டும் டிஃபரெண்ட். இந்த ரெண்டு மெத்தடில் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.